முடிவு பரியந்தம் நிலை நிற்பவனே ரட்சிக்கப்படுவான். கிறிஸ்துவுக்குள் பிரியமானவர்களே, மத்தேயு வினாவிடை அதிகாரம் 21 முதல் 23 வரை. இயேசுவானவர் ஷீஷரில் 2 பேரை எதன் அருகில் வந்தபோது அழைத்தார். ஒலிவ மலைக்கு அருகான பெத்பகேவுக்கு வந்தபோது ஒரு கழுதையையும் ஒரு குட்டியையும் அவிழ்த்து கொண்டு வர இயேசு சீஷர்களிடம் எங்கே போகும்படி கூறினார். எதிரே இருக்கிற கிராமத்துக்கு. கழுதைகள் யாருக்கு வேண்டுமென்று சொல்ல இயேசு கூறினார். ஆண்டவருக்கு. கழுதையின் மேலும் கழுதை குட்டியாகிய மரியின் மேலும் ஏறிக்கொண்டு உன்னிடத்தில் வருகிறவர் யார்? சாந்த குணமுள்ள உன் ராஜா. கழுதையின் மேலும் கழுதை குட்டியாகிய மரியின் மேலும் ஏறி வருகிறதை யாரிடம் சொல்ல இயேசு சொன்னார்? சீயோன் குமாரத்தி. யாரால் உரைக்கப்பட்டது நிறைவேறும்படி இதெல்லாம் நடந்தது என்று இயேசு கூறினார். தீர்க்கதரிசி. கழுதையையும் குட்டியையும் கொண்டு வந்து அவர்கள் அதன் மேல் எதை போட்டார்கள்? வஸ்திரங்களை. திரளான ஜனங்கள் வழியிலே எவைகளை விரித்தார்கள்? வஸ்திரங்களை. திரளான ஜனங்கள் வழியிலே எதை பரப்பினார்கள்? மரக்கிளைகளை. முன்னடப்பாரும் பின்னடப்பாரும் ஆகிய திரளான ஜனங்கள் இயேசுவை பார்த்து என்னவென்று சொன்னார்கள்? தாவீதின் குமாரனுக்கு ஓசன்னா. கர்த்தரின் நாமத்தினாலே வருகிறவர் எப்படிப்பட்டவர்? ஸ்தோத்திரிக்கப்பட்டவர். இயேசுவை ஆச்சரியப்பட்டு யார் என்று விசாரித்த நகரத்தார் யார்? எருசலேம் நகரத்தார். இவர் கலிலேயாவில் உள்ள நாசரேத்தில் இருந்து வந்த தீர்க்கதரிசி என்று இயேசுவை குறித்து கூறியவர்கள் யார்? ஜனங்கள். என்னுடைய வீடு டேஷ் எனப்படும் என்று எழுதியிருக்கிறது. என் ஜெப வீடு. ஜெப வீட்டை என்ன செய்ததாக இயேசு கூறினார்? கல்லர் குகை. இயேசு தேவாலயத்தில் பிரவேசித்து யாருடைய ஆசனங்களை கவிழ்த்து போட்டார்? புறா விற்கிறவர்களின். இயேசு தேவாலயத்தில் பிரவேசித்து யாரை வெளியே துரத்தினார்? ஆலயத்தில் விற்கிறவர்களும் கொள்ளுகிறவர்களும் ஆகிய யாவரையும். தேவாலயத்திலே இயேசுவால் சொஸ்தமாக்கப்பட்டவர்கள் யார்? குருடரும் சப்பானிகளும். யாருக்கு ஓசன்னா என்று தேவாலயத்திலே பிள்ளைகள் ஆர்ப்பரித்தார்கள்? தாவீதின் குமாரனுக்கு. தாவீதின் குமாரனுக்கு ஓசன்னா என்று தேவாலயத்தில் ஆர்ப்பரிக்கிற பிள்ளைகளை கண்டு கோபம் அடைந்தவர்கள் யார்? ஆசாரியர், வேத பாரகர். குழந்தைகளுடைய வாயினாலும் பாலகருடைய வாயினாலும் டேஷ் உண்டாகும்படி செய்தீர். துதி. குழந்தைகளுடைய வாயினாலும் பாலகருடைய வாயினாலும் துதி உண்டாகும்படி செய்தீர் என்பதை நீங்கள் ஒரு காலம் வாசிக்கவில்லையா என்று இயேசு யாரிடம் கூறினார்? பிரதான ஆசாரியரும் வேத பாரகரிடமும். இயேசு எங்கே ராத்தங்கினார்? பெத்தானியா. காலையில் இயேசு நகரத்துக்கு திரும்பி வருகையில் என்ன உண்டாயிற்று? பசி. வழியருகே இருந்த அத்தி மரத்திடம் இனி ஒரு காலும் உன்னிடத்தில் கனி உண்டாகாதிருக்க கடவது என்று இயேசு ஏன் கூறினார்? இலைகளை அன்றி வேறொன்றையும் காணாததினால். சீஷர்கள் எதை கண்டு ஆச்சரியப்பட்டார்கள்? அத்திமரம் இத்தனை சீக்கிரமாய் பட்டு போனதினால்.
மலையை பார்த்து நீ பெயர்ந்து எதிலே தள்ளுண்டு போ என்று சொன்னாலும் அப்படி ஆகும் என்று இயேசு கூறினார். சமுத்திரம். ஜெபத்திலே கேட்பதெல்லாம் பெறுகிறதற்கு அடிப்படை எது? விசுவாசம். நீர் எந்த அதிகாரத்தினால் இவைகளை செய்கிறீர்? இந்த அதிகாரத்தை கொடுத்தவர் யார் என்று இயேசுவிடம் கேட்டவர்கள் யார்? பிரதான ஆசாரியர், ஜனத்தின் மூப்பர். யோவான் கொடுத்த ஸ்நானம் யாரால் உண்டாயிற்று என்று இயேசு யாரிடம் கேட்டார்? பிரதான ஆசாரியர், ஜனத்தின் மூப்பர். யோவான் கொடுத்த ஸ்நானம் பற்றி தங்களுக்கு தெரியாது என்று கூறியவர்கள் யார்? பிரதான ஆசாரியர், ஜனத்தின் மூப்பர். வேதபாரகர் மூப்பரிடம் தன் அதிகாரத்தை குறித்து சொல்ல போவதில்லை என்று கூறியவர் யார்? இயேசு. திராட்சை தோட்டமுடைய மனிதனுக்கு எத்தனை குமாரர் இருந்தார்கள்? 2. திராட்சை தோட்டத்தில் வேலை செய்ய மாட்டேன் என்று தகப்பனிடம் கூறியது யார்? மூத்தவன். மனஸ்தாபப்பட்டு திராட்சை தோட்டத்திற்கு வேலைக்கு சென்றவன் யார்? மூத்தவன். திராட்சை தோட்டத்திற்கு வேலைக்கு போகிறேன் என்று தகப்பனிடம் கூறியவன் யார்? இளையவன். போகிறேன் என்று சொல்லியும் திராட்சை தோட்டத்திற்கு போகாதவன் யார்? இளையவன். தகப்பனுடைய சித்தத்தின்படி செய்தவன் யார் என பிரதான ஆசாரியர் இயேசுவிடம் கூறினார்கள்? மூத்தவன். ஆயக்காரரும் வேசிகளும் எங்கே பிரவேசிக்கிறார்கள் என்று இயேசு கூறினார்? தேவனுடைய ராஜ்யம். நீதி மார்க்கமாய் மக்களிடம் வந்தவன் யார்? யோவான். யோவானை விசுவாசித்தவர்கள் யார் என்று இயேசு குறிப்பிடுகிறார்? ஆயக்கார வேசிகள். திராட்சை தோட்டத்தை உண்டாக்கி அதை குத்தகையாக விட்டு தூர தேசத்திற்கு போனவன் யார்? வீட்டெஜமான். வீட்டெஜமான் திராட்சை தோட்டத்தை குத்தகையாக யாருக்கு கொடுத்தான்? தோட்டக்காரர். தோட்டத்தின் எஜமான் கனிகளை வாங்கி வரும்படி யாரை தோட்டக்காரரிடம் அனுப்பினான்? ஊழியக்காரர்கள். ஊழியக்காரரை பிடித்து அடித்து கொலை செய்தவர்கள் யார்? தோட்டக்காரர். எஜமானின் குமாரனை தோட்டக்காரர்கள் யார் என்று கூறினார்கள்? சுதந்திரவாளி. தோட்டக்காரர்கள் அஞ்சுவார்கள் என்று எஜமானால் அனுப்பப்பட்டவன் யார்? தன் குமாரன். தோட்டக்காரர் சுதந்திரவாளியை என்ன செய்தார்கள்? கொலை செய்தார்கள். வீடு கட்டுகிறவர்கள் டேஷ் என்று தள்ளின கல்லே மூளைக்கு தலைக்கல் ஆயிற்று, ஆகாததென்று. எந்த ஜனங்களுக்கு தேவனுடைய ராஜ்யம் கொடுக்கப்படும்? கனிகளை தருகிற ஜனங்களுக்கு. இந்த கல்லின் மேல் விழுகிறவன் டேஷ், நொறுங்கி போவான். இயேசுவை பிடிக்க வகை தேடினவர்கள் யார்? பிரதான ஆசாரியர், பரிசேயர். ஜனங்கள் இயேசுவை யார் என்று எண்ணினார்கள்? தீர்க்கதரிசி. தன் குமாரனுக்கு கல்யாணம் செய்த ராஜாவுக்கு ஒப்பாயிருப்பது எது? பரலோக ராஜ்யம். கல்யாணத்திற்கு வர மனதில்லாதிருந்தவர்கள் யார்? அழைக்கப்பட்டவர்கள். கல்யாணத்திற்கு அழைக்கப்பட்டவர்களை அழைப்பிக்க ராஜா யாரை அனுப்பினார்? ஊழியக்காரர். ராஜாவின் அழைப்பை அசட்டை பண்ணினவர்கள் யார்? அழைக்கப்பட்டவர்கள். தன் சேனைகளை அனுப்பி பட்டணத்தை சுட்டெரித்தவன் யார்? ராஜா.
விருந்துக்காக எவைகள் அடிக்கப்பட்டது? எருதுகள், கொழுத்த ஜந்துக்கள். கல்யாணத்துக்கு அழைக்கப்பட்டவர்கள் என்ன சொல்லி அசட்டை பண்ணினார்கள்? ஒருவன் வயலுக்கும் ஒருவன் வியாபாரத்திற்கும் போய்விட்டான் என்று. ராஜாவின் ஊழியக்காரரை பிடித்து அவமானப்படுத்தி கொலை செய்தவர்கள் யார்? கல்யாணத்திற்கு அழைக்கப்பட்டவர்கள். அபாத்திரராய் போனவர்கள் யார்? கல்யாணத்திற்கு அழைக்கப்பட்டவர்கள். வழி சந்தையிலே நிற்பவரை கல்யாணத்திற்கு வரவழைக்க சொன்னவன் யார்? ராஜா. நல்லோர் பொல்லாரால் நிறைந்திருந்தது எது? கல்யாண சாலை. விருந்தாளிகளை பார்க்கும்படி உள்ளே பிரவேசித்தவர் யார்? ராஜா. ராஜா சிநேகிதனே என்று யாரை அழைத்தான்? கல்யாண வஸ்திரம் தெரியாமல் வந்தவனை. புறம்பான இருளிலே உண்டாயிருப்பது எது? அழுகையும் பற்கடிப்பும். கையும் காலும் கட்டப்பட்டு கல்யாண வீட்டிலிருந்து வெளியேற்றப்பட்டவர்கள் யார்? கல்யாண வஸ்திரம் தெரியாதவன். அழைக்கப்பட்டவர்கள் அநேகர், தெரிந்து கொள்ளப்பட்டவர்களோ டேஷ் சிலர். பேச்சிலே இயேசுவை அகப்படும்படி யோசனை செய்தவர்கள் யார்? பரிசேயர். தங்களுடைய சீஷரையும் ஏரோதியரையும் இயேசுவிடம் அனுப்பியவர்கள் யார்? பரிசேயர். எவைகளை குறித்து உமக்கு கவலை இல்லை என்று இயேசுவிடம் கூறியவர்கள் யார்? ஏரோதியர். யாருக்கு வரி கொடுக்கிறது நியாயமோ என்று ஏரோதியர் இயேசுவிடம் கேட்டார்கள். ராயன். வரி காசில் யாருடைய சுரூபம் காணப்பட்டது? ராயன். ராயனுடையதை டேஷ், தேவனுடையதை டேஷ் செலுத்துங்கள் என்று இயேசு கூறினார். ராயனுடையதை ராயனுக்கும் தேவனுடையதை தேவனுக்கும். உயிர்த்தெழுதல் இல்லை என்று சாதிக்கிறவர்கள் யார்? சதுசேயர். சந்தானம் இல்லாதவனுடைய மனைவியை சகோதரன் விவாகம் பண்ண வேண்டும் என்று சொன்னவர் யார்? மோசே. சந்தானம் இல்லாத ஸ்திரீயை விவாகம் பண்ணிய சகோதரர்கள் எத்தனை பேர்? 7. தேவனுடைய வல்லமையை அறியாமல் தப்பான எண்ணம் கொண்டவர்கள் யார்? சதுசேயர். கொள்வனையும் கொடுப்பனையும் கணக்கில் கொள்ளப்படாதது எப்பொழுது? உயிர்த்தெழுதலில். உயிர்த்தெழுதலில் பரலோகத்தில் யாரை போல் இருப்பார்கள்? தேவதூதரை போல். தேவன் யாருக்கு தேவனாயிருக்கிறார்? ஜீவனுள்ளோர். இயேசுவின் போதகத்தை குறித்து ஆச்சரியப்பட்டவர்கள் யார்? ஜனங்கள். இயேசு யாருடைய வாயை அடைத்தார் என்று பரிசேயர் கேள்விப்பட்டு அவரிடத்தில் கூடி வந்தார்கள். சதுசேயர். இயேசுவை சோதிக்கும்படியாக வந்தவன் யார்? நியாய சாஸ்திரி. நியாய பிரமாணத்திலே எந்த கற்பனை பிரதானமானது என்று கேட்டவன் யார்? நியாய சாஸ்திரி. முழு இருதயத்தோடும் முழு ஆத்மாவோடும் முழு மனதோடும் யாரிடத்தில் அன்பு கூற வேண்டும்? தேவனாகிய கர்த்தரிடம். முதலாம் பிரதான கற்பனை எது? உன் தேவனாகிய கர்த்தரிடத்தில் உன் முழு இருதயத்தோடும் உன் முழு ஆத்மாவோடும் உன் முழு மனதோடும் அன்பு கூறுவாயாக. உன்னிடத்தில் நீ அன்பு கூறுகிறது போல பிறனிடத்திலும் அன்பு கூறுவாயாக என்பது எத்தனையாவது கற்பனை? 2வது பிரதான கற்பனை. நியாய பிரமாணம் முழுமையும் தீர்க்க தரிசனங்களும் எத்தனை கற்பனைகளில் அடங்கி இருக்கிறது? 2. இயேசுவை தாவீதின் குமாரன் என்று கூறியவர்கள் யார்? பரிசேயர். தாவீது யாரை ஆண்டவர் என்று முன்னமே கூறினார்? இயேசுவை. பரிசுத்த ஆவியினாலே இயேசுவை ஆண்டவர் என்று கூறியது யார்? தாவீது.
உம்முடைய சத்துருக்களை உமக்கு பாதப்படியாக்கி போடும் வரைக்கும் நீர் என்னுடைய டேஷ் உட்காரும் வலது பாரிசத்தில் உட்காரும். மோசேயின் ஆசனங்களில் உட்கார்ந்திருக்கிறவர்கள் யார் என்று இயேசு குறிப்பிட்டார். வேத பாரகர் பரிசேயர். யாருடைய செய்கையின்படி செய்யாதிருங்கள் என்று இயேசு சொன்னார். வேத பாரகர் பரிசேயர். வேத பாரகர் பரிசேயர் சொல்லுகிறதை செய்யுங்கள் என்று சொன்னவர் யார்? இயேசு. சுமப்பதற்கரிய பாரமான சுமைகளை மனுஷர் மேல் சுமத்துகிறவர்கள் யார்? வேத பாரகர் பரிசேயர். தங்கள் கிரியைகளை மனுஷர் காண வேண்டும் என்று செய்கிறவர்கள் யார்? வேத பாரகர் பரிசேயர். தங்கள் காப்பு நாடாக்களை அகலமாக்கி தங்கள் வஸ்திரங்களின் தொங்கலை பெரிதாக்குகிறவர்கள் யார்? வேத பாரகர் பரிசேயர். வேத பாரகரும் பரிசேயரும் எங்கே முதன்மையான இடங்களை விரும்புகிறார்கள்? விருந்துகளில். மனுஷரால் ரவி ரவி என்று அழைக்கப்படுவதை விரும்புகிறவர்கள் யார்? வேத பாரகர் பரிசேயர். ரபி என்று அழைக்கப்படாதிருங்கள் என்று கூறியவர் யார்? இயேசு. நாம் எல்லாரும் சகோதரர்கள் என்று கூறியவர் யார்? இயேசு. நம் எல்லாருக்கும் போதகராக இருப்பவர் யார்? கிறிஸ்து. நமக்கு குருவாய் இருப்பவர் யார்? கிறிஸ்து. நம்மில் பெரியவனாயிருக்கிறவன் எப்படி இருக்க வேண்டும்? ஊழியக்காரனாய். தன்னை உயர்த்துகிறவன் என்ன செய்யப்படுவான்? தாழ்த்தப்படுவான். தன்னை தாழ்த்துகிறவன் என்ன செய்யப்படுவான்? உயர்த்தப்படுவான். வேத பாரகரையும் பரிசேயரையும் இயேசு எப்படி அழைத்தார்? மாயக்காரர். மனுஷர் பிரவேசியாதபடி பரலோக ராஜ்யத்தை பூட்டி போடுகிறவர்கள் யார்? வேத பாரகர் பரிசேயர். எங்கே பிரவேசிக்க போகிறவர்களை வேத பாரகரும் பரிசேயரும் பிரவேசிக்க விடுகிறதில்லை. பரலோக ராஜ்யம். பார்வைக்காக நீண்ட ஜெபம் பண்ணி விதவைகளின் வீடுகளை பட்சித்து போடுகிறவர்கள் யார்? வேத பாரகர் பரிசேயர். வேத பாரகரும் பரிசேயரும் எதை அடைவார்கள் என்று இயேசு கூறினார்? அதிக ஆக்கினை. ஒருவன் தன் மார்க்கத்தான் ஆக்கும்படி பூமி எங்கும் சுற்றித் திரிகிறவர்கள் யார்? வேத பாரகர் பரிசேயர். ஜனங்களை இரட்டத்தனையாய் நரகத்தின் மகனாக்குகிறவர்கள் யார்? வேத பாரகர் பரிசேயர். வேத பாரகரும் பரிசேயரும் இயேசு டேஷ் வழிகாட்டிகளே என்று அழைத்தார். குருடரான வழிகாட்டிகளே. எதன் மேல் சத்தியம் பண்ணினால் அவன் கடனாளி என்று வேத பாரகரும் பரிசேயரும் கூறினார்கள். தேவாலயத்தின் பொன் பலிபீடத்தின் மேலிருக்கும் காணிக்கை. தேவாலயத்தின் பேரில் சத்தியம் பண்ணுகிறவன் அதன் பேரிலும் டேஷ் பேரிலும் சத்தியம் பண்ணுகிறான். அதில் வாசமாயிருக்கிறவர். எதன் பேரில் சத்தியம் பண்ணுகிறவன் தேவனுடைய சிங்காசனத்தின் மேலும் அதில் வீற்றிருக்கிறவர் மேலும் சத்தியம் பண்ணுகிறான். வானம். நீதியையும் இரக்கத்தையும் விசுவாசத்தையும் விட்டுவிட்டவர்கள் யார்? வேத பாரகர் பரிசேயர். தேவனுடைய சிங்காசனம் எது? வானம். பொன்னை பரிசுத்தமாக்குவது எது? தேவாலயம். காணிக்கையை பரிசுத்தமாக்குவது எது? பலிபீடம். மாயக்காரராகிய வேத பாரகர் எதில் தசம பாகம் செலுத்துவதாக இயேசு கூறினார்? ஒர்த்தலாமிலும் வெந்தயத்திலும் சீரகத்திலும். நீதியையும் இரக்கத்தையும் விசுவாசத்தையும் விட்டுவிட்டவர்கள் யார்? வேத பாரகர் பரிசேயர். கொசு இல்லாதபடி வடிகட்டி ஒட்டகத்தை விழுங்குகிறவர்கள் யார்? வேத பாரகர் பரிசேயர். போஜன பாத்திரங்களின் உட்புறம் எதினால் நிறைந்திருக்கிறது?
கொள்ளை, அநீதி. போஜன பாத்திரங்களின் உட்புறங்களை முதலாவது சுத்தமாக்கு என்று இயேசு யாரிடம் கூறினார்? பரிசேயர். வெள்ளை அடிக்கப்பட்ட கல்லறைகளுக்கு ஒப்பானவர்கள் யார்? வேதபாரகர், பரிசேயர். கல்லறைக்கு உள்ளே எதனால் நிறைந்திருக்கும்? மரித்தவர்களின் எலும்பும் சகல அசுத்தங்களும். வேதபாரகரும் பரிசேயரும் மனுஷருக்கு எப்படி காணப்பட்டார்கள்? நீதிமான்கள். வேதபாரகர், பரிசேயர் யாருக்கு கல்லறை கட்டி யாருடைய சமாதிகளை சிங்காரிக்கிறார்கள்? தீர்க்கதரிசிகளின் கல்லறைகளை கட்டி நீதிமான்களின் சமாதிகளை. யாருடைய நாட்களில் இருந்தோமானால் இரத்த பலிகளுக்கு உடன்பட்டிருக்க மாட்டோம் என்று வேதபாரகர், பரிசேயர் கூறினார்கள். பிதாக்களுடைய நாட்களில். வேதபாரகரும் பரிசேயரும் தாங்கள் யாருடைய இரத்த பலிக்கு உடன்பட்டு இருக்க மாட்டோம் என்கிறார்கள்? தீர்க்கதரிசிகள். தீர்க்கதரிசிகளை கொலை செய்தவர்களுக்கு புத்திரர் என்று சாட்சியாய் இருக்கிறவர்கள் யார்? வேதபாரகர், பரிசேயர். வேதபாரகர், பரிசேயரிடம் இயேசு உங்கள் பிதாக்களின் எதின் அளவை நிரப்புங்கள் என்று கூறினார். அக்கிரமத்தின் அளவை. டேஷ் டேஷ் நரகாக்கினைக்கு எப்படி தப்பித்துக் கொள்வீர்கள்? சர்ப்பங்களே, விரியன் பாம்பு குட்டிகளே. தீர்க்கதரிசிகளையும் ஞானிகளையும் வேதபாரகரையும் உங்களிடத்தில் அனுப்புகிறேன் என்று சொன்னவர் யார்? இயேசு. யாரில் சிலரை சிலுவையில் அறைவீர்கள் என்று இயேசு கூறினார்? இயேசுவால் அனுப்பப்படுகிற தீர்க்கதரிசிகள், ஞானிகள், வேதபாரகர். யாரில் சிலரை ஆலயங்களில் வாரினால் அடித்து ஊருக்கு ஊர் துன்பப்படுத்துவீர்கள் என்று இயேசு கூறினார்? இயேசுவால் அனுப்பப்படுகிற தீர்க்கதரிசிகள், ஞானிகள் மற்றும் வேதபாரகர். தேவாலயத்துக்கும் பலிபீடத்துக்கும் நடுவே கொலை செய்யப்பட்டவன் யார்? சகரியா. தேவாலயத்துக்கும் பலிபீடத்துக்கும் நடுவே கொலை செய்யப்பட்ட சகரியாவின் தகப்பன் பெயர் என்ன? பரகியா. யாருடைய இரத்தப்பழி எல்லாம் வேதபாரகர் மற்றும் பரிசேயர் மேல் வரும் என்று இயேசு கூறினார்? நீதிமான்கள். தீர்க்கதரிசிகளை கொலை செய்து உன்னிடத்தில் அனுப்பப்பட்டவர்களை கல்லெறிகிறவளே என்று இயேசு யாரை பார்த்து கூறினார்? எருசலேம். எருசலேமே, உன் பிள்ளைகளை எதை போல கூட்டி சேர்த்து கொள்ள மனதாயிருந்தேன் என்று இயேசு கூறினார். கோழி தன் குஞ்சுகளை தன் சிறகுகளின் கீழே. உங்கள் வீடு உங்களுக்கு பாழாகி விடப்படும். இயேசு யாரை பார்த்து கூறினார்? எருசலேம். இது முதல் என்னை காணாதிருப்பீர்கள் என்று எருசலேமிடம் கூறியவர் யார்? இயேசு. என்ன சொல்லும் அளவும் இது முதல் என்னை காணாதிருப்பீர்கள் என்று இயேசு கூறினார். கர்த்தருடைய நாமத்தினாலே வருகிறவர் சோஸ்தரிக்கப்பட்டவர். கிறிஸ்துவுக்கே மகிமை உண்டாவதாக. ஆமேன்.